I am Professor R. Suvendran, Assistant Professor in PPT. So ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்டராக்ஷன் பண்ண போறோம். IPL இன்னைக்கான IPL வந்து IPL மேட்ச் 5. So பொன்னு ஆகாஷ் சரியா, பொன்னு ஆகாஷ் அப்படின்ற பேரை நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு அவர் என்ன மாத்த போறோம்னா நியூட்டன். யார் நீங்க? நியூட்டன். நியூட்டன் வந்து ஒரு கண்டுபிடிக்கிறார். நியூட்டன் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, நியூட்டன் வந்து எதை ஆராய்ச்சி பண்றாருன்னா கன்வென்ஷன் தான், மோட் ஆஃப் இன்டர்னல் கன்வென்ஷன் ஆராய்ச்சி பண்ணாரு. நியூட்டன் எதை ஆராய்ச்சி பண்ணாரு? கன்வென்ஷன். ஃபோரியர் எதை ஆராய்ச்சி பண்ணாரு? கண்டக்ஷன். ஃபோரியர் ஆராய்ச்சி பண்ணது கண்டக்ஷன், நியூட்டன் ஆராய்ச்சி பண்ணது கன்வென்ஷன். பண்ணும்போது அவருக்கு ஒரு ரகசியம் தெரியும். அப்ப Q வந்து heat transfer due to convection is proportional to delta T. அதாவது உங்களோட நியூட்டனோட முத கண்டுபிடிப்பு இந்த கையில heat transfer due to convection. இந்த கையில என்ன இருக்கு? heat transfer due to convection. அங்க பாத்தோம். இந்த கையில என்ன இருக்கு? heat transfer due to convection. இந்த கையில delta T னா temperature difference. delta T னா இந்த கையில என்ன இருக்கு? due to convection. இந்த கையில temperature difference. இப்ப மறுபடியும் அதே பண்ணலாம். ஏத்தி என் நெஞ்சில் தீய ஏத்தி. அப்ப என்னாச்சு? டைரக்ட் ரெண்டும். அதாவது இது ஏறனா பண்ணோம், அது ஏறுச்சுனா டைரக்ட். இது ஏறும்போது இது இறங்குச்சுனா இன்வெர்ஸ்லி. இப்ப டைரக்ட். சோ நியூட்டனோட முதல் கண்டுபிடிப்பு heat transfer direct proportional to temperature difference. அடுத்தது heat transfer is direct proportional to area. சரியா? அதாவது சர்ஃபேஸ் ஏரியா போற அதோட ஏரியா. சோ ரெண்டு கண்டுபிடிப்பு நியூட்டன். என்னென்ன கண்டுபிடிப்பு? heat transfer directly proportional to temperature difference. அந்த heat transfer னா யாரு? மூணு வகையான heat transfer இருக்கு. Convection. அதான் இப்ப நம்ம பேச நியூட்டன் எதை பத்தி பேச போறீங்க? Convection. அவ்வளவுதான். heat transfer due to convection heat transfer due to convection is proportional to temperature difference. first ரெண்டாவது கண்டுபிடிப்பு மறுபடியும் heat transfer due to convection directly proportional to area. ஏரியா. இப்ப ரெண்டு கன்சல்டேட் பண்றீங்க. கன்சல்ட் பண்ணா என்ன வரும்? அவ்வளவுதான். whenever you want to do the proportionality you have to put the constant, and the constant is h. சரியா? h யார் அப்படினா it is convective heat transfer coefficient. அங்க k யாரு? thermal conductivity. ஃபோரியர் கண்டுபிடிச்ச k யாரு? this thermal conductivity. இப்போ இவர் யாரு? convective heat transfer coefficient. சரியா? அப்ப நியூட்டன் நீங்க என்ன நியூட்டன் லா ஸ்டேட் நியூட்டன் லா ஆஃப் கூலிங் ஃபார் கன்வெக்ஷன். இது வந்து நியூட்டன் லா ஆஃப் கூலிங் ஃபார் கன்வெக்ஷன். ஸ்டேட் நியூட்டன் லா ஃபார் கூலிங். நியூட்டன் லா ஃபார் கூலிங் ஃபார் கன்வெக்ஷன் அப்படினா என்ன சொல்வீங்க? it state that heat transfer நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. நீங்க சொல்லுங்க heat transfer due to convection is directly proportional to temperature difference and area. மறுபடியும் சொல்லுங்க. heat transfer கையில சேரவே கூடாது. இங்க கையை பிடிச்சிட்டு அப்படி பாத்தீங்கன்னா வார்த்தை வரும். heat transfer due to convection. due to convection heat transfer is due to convection is directly proportional to temperature difference area and area. So for our equation Q equal to Q equal to h delta T, where h is the convective heat transfer coefficient. heat transfer coefficient. சரியா? ரிலாக்ஸ். Thank you.